Hi friends, welcome to Chandra's kitchen. இன்னைக்கு வந்து நம்ம டொமேட்டோ ketchup தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நிறைய விதமான டிஷ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு அப்புறம் சமோசா, நிறைய சாட் ஐட்டம்க்கு டொமேட்டோ ketchup வெளியில வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்லயே ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்றதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். டொமேட்டோ ketchup செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். தக்காளி, இது வந்து 1/2 கிலோ தக்காளி, பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கே கொஞ்சம் கம்மி, அதாவது ரொம்ப சின்ன வெங்காயத்தில் பாதி, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு. இந்த வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் வெங்காயமே சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். சும்மா ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து குக்கரில் என்னென்னலாம் சேர்த்து வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு, வெங்காயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். 2 பல் பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1லேருந்து 2 விசில் வந்து நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இல்லாமல் நம்ம வந்து முதல்ல தக்காளியை அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கெச்சப்புக்கு தேவையான தக்காளியை வந்து அரைச்சிட்டோம். இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் கலந்து அதில் ஊற்றிடலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதோட ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 8 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இதோடு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணான்றவங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் வரும் வெல்லம் சேர்க்கும் போது. உங்களோட தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்பூன் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 8 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோவுக்கு இது கரெக்டான இதாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதித்து திக்காகணும். இப்போ இது கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போது வந்து நம்ம கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வினிகர் சேர்க்கல. ஏன் வினிகர் சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 நாளில் நான் வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். அதனால் வினிகர் சேர்க்கல. நீங்கள் மேற்கொண்டு வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்குறது வந்து நீங்கள் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் வந்து அதனால தான் வினிகர் சேர்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இது திக்காகணும்.
நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்த பிறகு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கெச்சப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய சுவையான டொமேட்டோ கெச்சப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கெச்சப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை. வினிகர் உட்பட எதுவுமே நான் வந்து இதில் சேர்க்கல. ஏன்னா ஒரு 2-3 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கெச்சப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக செய்யும்பொழுது வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த டொமேட்டோ கெச்சப் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.